ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மார்ச் மாத வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். உங்களுடைய முகங்களை பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கணும், கையை கொடுத்து சொல்லுங்க, ஹாப்பி மார்ச் சொல்லுங்க, ஹாப்பி மார்ச். ஆமென். மார்ச் பற்றி சொல்லுவாங்க, அது மார்ச் ஃபாஸ்ட்டாக என்ன செஞ்சிருமா, ஜடார் ஜடார்னு போயிருமா. ஆமாம், நாம் சத்ருவனுடைய சேனைக்கு முன்பதாக மார்ச் ஃபாஸ்ட் பண்ணி போக கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. ஹல்லேலூயா. நம்மளை பலப்படுத்துகிற தேவன், அவர் நம்மோடு பேசுவாராக. இந்த மார்ச் மாதத்தில் கர்த்தர் நமக்கென்று நம்மளை பலப்படுத்தும்படியாக, நம்மை சீர்படுத்தும்படியாக நம்மோடு பேச இருக்கிற அற்புதமான வாக்குத்தத்த வசனம் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 103வது சங்கீதம். சங்கீதங்களின் புஸ்தகம் 103வது சங்கீதம் 4வது வசனம் வாசிப்போம். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போம். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடி சூட்டி. ஹல்லேலூயா. கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடி சூட்டுகிற தேவன், கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டப்படுகிற மாதமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மார்ச் மாதம் நமக்கு அமைவதாக. ஆமென் சொல்லுங்க. கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிற அந்த லைஃபை, அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை இன்றை துவங்கி நாம் வாழ்வோமாக. ஆமென் சொல்லுங்க. அதற்காகத்தான் கர்த்தர் நம்மிடத்துல பேசுகிறார். உன்னை நான் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்ட விரும்புகிறேன். கர்த்தர் ஒரு காரியத்தை வாக்கு கொடுக்கிறார்னா அது ஒரு சட்டமாக மாறிவிடும். சட்டம் என்றால் யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் மாற்றப்படாது. சட்டம் என்றால் ஏழை என்றாலும் சரி, பணக்காரன் என்றாலும் சரி, சட்டம் சட்டம்தான். சட்டம் என்றால் அது ஆணோ பெண்ணோ கிடையாது. சட்டம் சட்டம் தான், அது மாறவே மாறாது. கர்த்தருடைய சட்டம். சிஎஸ்ஐல வாக்குத்தத்த வசனத்தை அழகா சொல்லுவாங்க. எப்படின்னா, சட்ட வாக்கியம். நம்ம வாக்குத்தத்த வசனம்னு சொல்லுகிறோம், வாக்குத்தத்த வார்த்தை என்று சொல்லுகிறோம். சிஎஸ்ஐ கேலண்டர்ல பார்த்தீங்கன்னா சட்ட வாக்கியம் அப்படியே போட்டிருப்பாங்க. இதுதான் சட்டம். நம்முடைய லைஃபுக்கு, ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறோம், நம்முடைய வாழ்க்கைக்கு இதுதான் சட்டம். அது மாறவே மாறாது. மாறாத வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுவேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த கிருபை இரக்கங்கள், இதற்கு ஆங்கில வார்த்தை கிருபைக்கு லவ்விங் கைண்ட்னஸ், அதாவது அன்புள்ள கருணை, அன்புள்ள ஒரு கருணையை கர்த்தர் நமக்கு காண்பிக்க விரும்புகிறார். இந்த இரக்கங்கள், இரக்கம் என்று இல்லை, ஆங்கில தமிழ்ல இரக்கங்கள்னு வருது, சிங்குலர்ல இல்லை, ப்ளூரல். இந்த இரக்கங்கள் அப்படிங்கிறதுக்கு டெண்டர் மெர்சிஸ், அதாவது ஆங்கிலத்தில் அப்படி வருது, தமிழ்ல கனிவான கருணைகள். இந்த அன்புள்ள கருணை, கனிவான கருணை மிகவும் மிகவும் ஆசீர்வாதமானது. அந்த வசனத்தை மறுபடி வாசிங்க. விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடி சூட்டி. எல்லாரும் சொல்லுங்க, முடி சூட்டி. முடி சூட்டுறதுனா என்னது? முடிய சூட்டுறதா? முடி சூட்டப்படுதல் அப்படின்னா ஆங்கிலத்தில் கிரவுனத் அப்படின்னு வருகிறது. கிரவுன்னா உங்களுக்கு தெரியும், கிரீடம். ஒரு ராஜா ஒரு சிங்காசனத்தில் பதவி எடுக்க போகிறாருன்னா அவர் தலையில் என்ன செய்வாங்க? கிரீடம் வைப்பாங்க. நம்ம எலிசபெத் மகாராணி இறந்த உடனே அவருடைய பையன் யாரு? சார்ல்ஸ். அவர் ராஜாவாக சிங்காசனத்தில் வைக்கும் பொழுது அவருடைய தலையில ஒரு கிரீடத்தை என்ன செஞ்சாங்க? அவர் உட்கார வச்சு, அது பேர் தான் முடிசூட்டப்படுதல். ஆண்டவர் நம்மளை முடிசூட்ட போகிறாராம். எதை வைத்து முடிசூட்ட போகிறாராம்? அன்புள்ள கருணையினாலும் கனிவான கருணைகளினாலும் அவர் நம்மை முடிசூட்ட போகிறார். ஆமென். இந்த கிரவுனத் அப்படிங்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தத்தை கொடுக்கிறாங்க. வளைந்து கொள்வார்கள், அல்லது நம்மளை சுற்றிலும், உங்களை நடுவில் நிற்க வச்சு சுற்றி ஒரு வட்டம் போட்டால் எப்படி இருக்கும்? இப்போ உங்களை நடுவில் நிற்க வச்சு சுற்றி ஒரு வட்டம் போட்டால் உங்களை சுற்றிலும் அந்த கோடு, அந்த அந்த வட்டம் என்ன செய்யுது? இருக்குது. கிரவுனத்துனா அவருடைய கருணையினால, அவருடைய கிருபையினால உங்களை
சுற்றி அவர் வளைந்து கொள்வாரா. ஹல்லேலூயா. உங்களை சுற்றிலும் அவர் நெருக்கி, உங்களை சுற்றிலும் பார்த்தா நீங்க தெரிய மாட்டீங்க, அவருடைய கிருபை தான் தெரியும். ஆமென். உங்க லைஃபை பார்க்கும் பொழுது இந்த அக்கா இந்த அண்ணன் ஏசப்பாவுடைய கிருபையை பெற்றிருக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் இந்த நாளிலே வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை அப்படி கிருபையினால முடிசூட்ட போகிறேன். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய கிருபை நம்மை சுற்றி வளைந்து கொள்ளும். பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தருடைய கிருபை சொல்லுங்க. கர்த்தருடைய கிருபை நம்மை சுற்றி வளைந்து கொள்ளும். ஆமென். சங்கீதம் 63:3 வாசிப்போம். 63வது சங்கீதம் 3வது வசனம். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. லார்ட், யுவர் கிரேஸ் இஸ் பெட்டர் than மை லைஃப். நம்முடைய லைஃபை விட எது பெருசாம்? கிருபை பெருசாம். எங்க லைஃபுக்காக தாங்க உழைக்கிறோம், நம்ம லைஃபுக்காக தான் என்ன செய்கிறோம்? சாப்பிட்றோம், நம்ம லைஃபுக்காக தான் உடுத்துக்கிறோம், அதற்காகத்தான் உழைக்கிறோம், கடினமாக கஷ்டப்படுகிறோம், நம்முடைய மூளையை செலவு பண்ணுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஓ லைஃபை விட என்னுடைய கிருபை பெருசு. நம்ம பெருசாக என்ன நினைக்கிறோம்? நம்முடைய லைஃப், நம்முடைய பையன், நம்முடைய பொண்ணு, நம்முடைய குடும்பம், நம்முடைய வாழ்க்கை, நமக்கு இருக்கிற உடைமைகள், நம்முடைய சொந்தக்காரங்க, நம்முடைய நண்பர்கள், இதை லைஃபாக நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் லைஃபை விட என் கிருபை பெட்டர். ஆமென். அப்போ கிருபைங்கிறது ஒரு ஹையர் ஸ்டாண்டர்ட். கிருபைங்கிறது நம்ம துடிதுடிக்கிற உழைக்கிற அந்த வாழ்க்கையை விட பெருசுனா அப்போ அதை நம்ம கொஞ்சம் கவனிக்க தான் செய்யணும். ஆமென். 2 காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, பாவம் பெருகின இடத்தில் கிருபை பெருகும். சொல்லுங்க, பாவம் பெருகின இடத்தில் கிருபை பெருகும். 2வது வாக்கியம், தேவனுடைய கிருபையை போக்கடிக்கிறார்கள். சொல்லுங்க, தேவனுடைய கிருபையை போக்கடிக்கிறார்கள். இதை கொஞ்சம் நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுவேன்னு சொல்லிட்டாரு. உன் லைஃபை காட்டிலும் என் கிருபை தான் பெருசுன்னு சொல்லிட்டாரு. இப்போ அந்த கிருபையை 2 விதத்துல ஜனங்கள் பயன்படுத்துகிறார்கள். ஒருத்தங்க கிருபையை அனுபவிக்கிறாங்க, இன்னொருத்தங்க கிருபையை போக்கடிக்கிறாங்க. போக்கடிக்கிறதுனா வேஸ்ட் பண்றது, அதை மிஸ்யூஸ் பண்றது. பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகும், தேவனுடைய கிருபையை போக்கடிக்கிறார்கள். வசனத்தை வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்வில் இருந்து, நம்ம வேதாகமத்தில் வாழ்ந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருந்து கிருபை பெருகுகிறதுனா என்னது என்பதையும், கிருபையை போக்கடிக்கிறதுனா என்னங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். அது நமக்கு நிச்சயம் பிரயோஜனமா இருக்கும். எத்தனை பேர் உற்சாகமா இருக்கீங்க? பைபிள் ஒரு கேரக்டர்ல இருந்து கிருபையை அனுபவிக்கிறதுனா என்னங்கிறதையும், கிருபையை மிஸ்யூஸ் பண்றதுனா என்னங்கிறது என்ன செய்வோம் பார்ப்போம். அதை பார்த்தா நம்ம கொஞ்சம் சுதாரிச்சுக்கலாம், நம்ம அலர்ட் ஆகிக்கிடலாம், நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். எல்லாரும் சொல்லுங்க லோத்து. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க லோத்து. லோத்துங்கிறவர் யாருன்னா ஆபிரகாமினுடைய சித்தப்பா பையன். சித்தப்பா பையனா யாரு? உங்களுக்கு சித்தப்பா பையன் யாரு? அண்ணனா தம்பி? சில டைம்ல தம்பி வரலாம், அண்ணனும் வரலாம், சரிங்களா? ஆபிரகாமுக்கு லோத்து சகோதரன், தம்பி, சித்தப்பாவினுடைய பையன். இந்த லோத்தினுடைய வாழ்க்கையில இருந்து பெருகுகிற கிருபை பற்றியும் போக்கடிக்கப்படுகிற கிருபையை பற்றியும் பார்க்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. இந்த கொஞ்சம் பேக்ரவுண்டை பார்த்துட்டு அப்புறம் நம்ம உள்ள செல்வோம். ஆதியாகமம் 13:2. ஆபிராம் மிருக ஜீவன்களும் ஆம் 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 ஆபிரகாம் எப்படி இருந்தானா? சீமானா இருந்தானா. வெள்ளி பொண்ணு மிருக ஜீவன்கள் ஆஸ்தி. அப்போ ஒரு பெரிய பிக் ஷாட், ஒரு பெரிய பணக்காரன், நல்ல ஒரு பணக்காரனா இருந்திருக்கிறான். இப்போ இவனுடைய சித்தப்பா பையன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? அதே 5வது வசனம் வாசிங்க. லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. ஆபிரகாம் கூட தான்
அவருடைய தம்பியாகிய லோத் என்ன செய்யறாரு, கூட இருக்கிறாரு. இவர் ஒரு பணக்காரர், இவர் ஒரு பணக்காரர். இப்ப என்ன பிரச்சனைனா, இவங்க 2 பேரும் சேர்ந்து இருப்பதற்கு அந்த பூமியில இடமில்லாத அளவுக்கு இவங்க எப்படி இருந்தாங்களாம், செழித்து இருந்தார்களாம். இப்போ உங்க கூட உங்க சித்தப்பா பையன் இருக்கிறார், 2 பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்றீங்க. உங்ககிட்ட 500 லாரி இருக்கு, அவர்கிட்ட ஒரு 200 லாரி இருக்கு. எப்படி இருக்கும் அந்த இடம்? ஒரு லாரி இருந்தாலே தேவலாம் பாஸ்டர்ங்கிற மாதிரி பாக்குறீங்க. 500 லாரி இருந்தா எங்க போய் நிப்பாட்டுவீங்க? 500 டிரைவர் வச்சிருப்பீங்க. அவன் 200 லாரி, அவன் எங்க போய் நிப்பாட்டுவான்? அவனு 200 டிரைவர் என்ன செஞ்சிருப்பான், வச்சிருப்பான். அதற்கு கிளீனரு. இவ்வளவு இடைஞ்சலான இடத்துல இப்ப என்ன பிரச்சனைனா, நம்ம ஆபிரகாம் ஐயாவுடைய வேலைக்காரங்களுக்கும் லோத்துவினுடைய வேலைக்காரங்களுக்கும் என்ன வந்துருச்சு, சண்டை. புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம டிரைவருக்கும் அவங்க டிரைவர்ஸுக்கும் என்ன வந்துருச்சு, சண்டை வந்துருச்சு. லாரின்னு எல்லாம் சிரிக்காங்க. கொஞ்சம் இப்போ தான் கதைக்குள்ள வாரீங்க, ஆடு மாடுன்னு பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. நம்ம டிரைவர்ஸுக்கும் அவங்க டிரைவர்ஸுக்கு என்னது சண்டை. இப்போ ஆபிரகாம் நேராக வந்து என்ன சொல்றான், நான் தான் அண்ணன், ஒழுங்கா மூடிட்டு போ அப்படிலாம் சொல்லலை. இங்க பாரு, நம் சகோதரர்கள், நமக்குள்ள சண்டை வேண்டாம். நீ வடக்காம போனா நான் என்ன செய்யறேன், தெற்காம போறேன். நீ கிழக்காம போனா நான் என்ன பண்றேன், மேற்காம போறேன். இங்க பாரு, நீ இத்தனை லாரியும் எடுத்துட்டு என்ன பண்ணிரு, உனக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கோ அங்க போய் என்ன பண்ணிக்கோ, இருந்துக்கோ. இதுதான் ஆபிரகாமுடைய அப்ரோச். இப்போ 10வது வசனத்தை வாசிப்போம். ஆம். ஆம். கண்டான். ஆம். ஆம். இருந்தது. 12வது வசனத்துல போட்டிருக்கு, ஆபிராம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். இப்ப சண்டை வந்த உடனே நம்ம லோத்து அவர் லாரி டிரைவரு கிளீனர் எல்லாத்தையும் கூட்டிட்டு எங்க போயிட்டாரு, சோதோம் அப்படிங்கிற ஒரு ஊருக்குள்ள என்ன செஞ்சுட்டாரு, போயிட்டாரு. அது ஆதியாகமம் 14:12 வாசிங்க. 14:12. ஆம். ஆம். போதும். எங்க குடியிருக்கிறாரு, சோதோம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல குடியிருக்கிறாரு. இந்த சோதோம் அப்படிங்கிற ஊர் எப்படிப்பட்ட ஊர்னா, ரொம்ப ரொம்ப கேவலமான மோசமான ஒரு ஊர். பாவங்கள் ரொம்ப பெருகி போன ஒரு பட்டணம். சின்ன சின்ன பாவங்கள் முதல் கேவலமான பாவங்கள் வரைக்கும் இந்த பட்டணத்துல நடந்திருக்கு. மிகவும் கொடிய ஒரு தேசம். அந்த ஊர்ல போய் இவன் என்ன செஞ்சுக்கிட்டான், மாட்டிக்கிட்டான். சில நேரத்தில் நம்முடைய பார்வைக்கு அது கர்த்தருடைய தோட்டத்தை போல இருக்கலாம், ஆனா அது ஒரு கேவலமான இடமாக இருக்கலாம். லோத்து ஆபிரகாம் கூட அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்த உடனே லோத்து என்ன செய்யறான், கண்களை ஏறெடுத்து கர்த்தருடைய தோட்டத்தை போல் இருக்குதுப்பா, அங்க நம்ம லாரியை கிளப்பிட்டு போலான்னு சொல்லி போனா, அது கொடுமைன்னு கோயிலுக்கு போய் இன்னொரு கொடுமையில என்ன செஞ்சுட்டான், மாட்டிக்கிட்டான். பூனை வாழை விட்டுட்டு புலி வாழை என்ன செஞ்சுட்டான், பிடிச்சிட்டான். அழகா இங்க இருந்தா 2 பேருக்கு சமரசமா இருக்கும். இவன் டிரைவரை சண்டை போட்டு திட்டி இருந்தானா ஈஸியா முடிஞ்சிருக்கும் விஷயம். இங்க இருந்து தப்பிச்சு அங்க என்ன செஞ்சுக்கிட்டான், மாட்டிக்கிட்டான். ஆதியாகமம் 18:20 வாசிங்க. பின்பு கர்த்தர் கூக்குரல் பெரிதா இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதா இருப்பதினாலும், சோதோம் கொமாரா இந்த 2மே வேற வேற பட்டணம், பக்கத்துல இருக்கிற பட்டணம். இப்ப எப்படி நம்ம ஒட்டனத்தம் அல்லது களத்துக்கிணறு வச்சுக்கோங்க, ரொம்ப கிட்ட இருக்கிற மாதிரி. அல்லது ஒட்டனத்தம் இந்த பக்கம் என்ன இருக்கு பக்கத்துல, சங்கமட்டியா முரம்பனா சங்கமட்டி, ஏதோ ஒரு பக்கத்துல இருக்கிற பட்டணம் மாதிரி கிட்ட இருக்கிற தேசம். 2மே ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சதில்லை. இங்க இருக்கிற அண்ட புழுகனா ஆகாச புழுக அப்படிதான் இருக்கிற மாதிரி இருக்கு. இங்க இருக்கிற பட்டணத்துல எவ்வளவு பாவம் இருக்கோ அவ்வளவு பாவமும் அங்கே இருக்கு. 2 பட்டணமும் ஆண்டவரே சொல்றாரு, என்ன சொல்றாரு, மிகவும் கொடிதா இருப்பதினாலும். கர்த்தர் எவ்வளவு கிருபையுள்ளவர், எவ்வளவு இரக்கம் உள்ளவர். அவர் பார்வைக்கே ஒரு தேசம் மிகவும் கொடிதுனா அப்ப எவ்வளவு பாவம் இருந்திருக்கும் பாருங்க. ஏகப்பட்ட பாவங்கள், கொள்ளை, கொலை, கற்பழிப்பு, சிறு பிள்ளைகளை அபியூஸ் பண்றது, ஆணும் தவறான உறவுல இருக்கிறது, பெண்ணும் தவறான உறவுல இருக்கிறது, மனிதர்களும் விலங்குகளும் உறவுல இருக்கிறது, கேவலமான சொல்ல முடியாத எல்லா விதமான அசிங்கங்களும் இந்த சோதோமில் இருந்தது. அதனால ஆண்டவர் இந்த சோதோமை அழிக்க திட்டமிட்டார். 18வது அதிகாரம் 22வது வசனம் வாசிப்போம். ஆம்.
ஆம் போனார்கள். ஆபிரகாமோ, நல்லா கவனிங்க, ஆபிரகாம் கத்தர் சொன்ன இடத்துல இருக்கான். லோத் எங்க போய் மாட்டிக்கிட்டான்? அவன் பார்வைக்கு இஷ்டப்பட்டு போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். ரைமிங்லாம் நல்லா தான் வருது. ஆபிரகாம் ஆண்டவர் சொன்ன இடத்துல ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்கான். இப்போ ஆண்டவரும் 2 தேவ தூதர்களும் ஆபிரகாமுடைய வீட்டுக்கு விசிட்டிங் வராங்க. ஆபிரகாம் நல்லா சமைச்சு அவங்கள கவனிச்சு அனுப்பும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம செய்ய போறதை ஆபிரகாமுக்கு சொன்னா அவன் அவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்வான்? கற்றுக் கொடுப்பான்னு சொல்லி அவர் செய்ய போகிறத சொல்லுகிறார். 2 தேவ தூதர்கள் ஆண்டவர் சோதோம் குமாரா என்ற கெட்ட பட்டணத்தை அழிக்கிறதுக்கு அனுப்பிட்டாரு. ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட நின்றுட்டு இருக்கிறாரு. இப்போ ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட அப்படி சம்பாஷணை பண்ணுகிறாரு. ஆண்டவரே, நீங்க சோதோம் குமாராவை சின்ன பின்னமா சங்கரிக்க போறீங்கன்னு என்ன செஞ்சிருச்சு? தெரிஞ்சு போயிருச்சு. அங்க என் சித்தப்பா பையன் இருக்கான், அந்த பட்டணத்தை அழிச்சிடாதீங்கன்னு சொல்லி கேட்காம என்ன செய்யறாரு? கேட்கிறாரு. அடுத்த வசனத்தை வாசிப்போம். 23, 18, 23. ஆண்டவர் கிட்ட நெருங்கி போய் கிட்ட போய் பேசுறான். என்ன பேசுறான்? துன்மார்க்கனோடே நீதிமானையும் அழிப்பீரோ? லோத்துக்காக ஆபிரகாம் என்ன செய்யறான்? ஐயா, என் சித்தப்பா பையன் அங்க இருக்கான், என் ரத்தம் அங்க இருக்கு, என் சொந்தம் அங்க இருக்கு, துன்மார்க்கனோட மற்ற கெட்டவங்களோட இவங்களை என்ன செஞ்சிடாதீங்க, அழிச்சிடாதீங்க. இப்படி சம்பாஷணை என்ன செய்யுது? போகுது. இப்ப 2 தேவதூதர்கள் பட்டணத்தை அழிக்க போயிட்டாங்க. எத்தனை தேவதூதர்கள் எல்லாரும் கவனிக்கிறீங்களா? 2 தேவதூதர்கள். நாளைக்கு இன்னைக்கு வந்தவங்கலாம் எழுப்பி விட்டு கேள்வி கேட்பேன் மற்றவங்களுக்கு முன்னாடி. சரியா சொல்றீங்களான்னு பார்ப்போம் பதில். 19வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. ஆம், சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டான். அடடா, இந்த கேவலமான பட்டணத்தில் 2 உருப்படி என்ன செய்யுது? வருது. இவங்களை பார்த்தாலே நல்லவங்க மாதிரி தெரியுதுன்னு சொல்லி ஓடி அவங்கள போய் வணங்கி எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. அந்த 2 பேர் சொல்கிறாங்க, உன் வீட்டுக்கெல்லாம் வர முடியாது, தெருவிலேயே நாங்கள் படுத்து இருந்துச்சு என்ன செஞ்சிருவோம்? போயிடுவோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீடே இல்லாமல் போக போதே இல்லைங்க உன் வீட்டுக்கு நான் வர்றதுக்கு. நாங்கள் தெருவில் படுத்துஞ்சிட்டு போயிடுவோம். இனிமேல் ரொம்ப கெஞ்சிரும், ஐயா என் வீட்டுக்கு தயவு செஞ்சு என்ன செய்யுங்க, வாங்க அப்படின்னு. உடனே சரி, இவன் ரொம்ப அலட்டினதுனால இவன் வீட்டுக்குள்ள என்ன செஞ்சுட்டாங்க? போயிட்டாங்க. ஆனா இந்த ஊரு எந்த அளவுக்கு மோசம் தெரியுமா? ரொம்ப ரொம்ப மோசம், ரொம்ப ரொம்ப மோசம். 5வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 19:5. மன்னிக்கவும், 4ல இருந்து வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் படுக்கும் முன்னே சோதோம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டுமுள்ள ஜனங்கள் அனைவரும் நானா திசைகளிலும் இருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு லோத்தை கூப்பிட்டு, இந்த ராத்திரி உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே? நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அவர்கள் எங்களிடத்தில் வெளியே கொண்டு வா என்றார்கள். அறியும்படிக்குனா நாங்கள் அவங்க கூட தகாத உறவு வைக்கிறபடி நாங்கள் வைக்கணும். அவங்க 2 பேரும் என்ன செஞ்சிருவான்? வெளியே கொண்டு வா. இப்போ பாருங்க அந்த கேவலத்தை பாருங்க. அப்பொழுது லோத்து வாசலுக்கு வெளியே வந்து தனக்கு பின்னாலே கதவை பூட்டி இவங்களை 2 தேவதூதர்களை வீட்டில் வச்சுட்டு கதவை பூட்டிட்டு வெளியே போய், சகோதரரே, இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம். இதோ புருஷரை அறியாத 2 குமாரத்திகள் எனக்கு உண்டு, அவர்களை உங்களிடத்திற்கு வெளியே கொண்டு வருகிறேன், அவர்களுக்கு உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள். இந்த புருஷர் என் கூரையின் நிழலிலே வந்தபடியால் இவர்களுக்கு மாத்திரம் ஒன்றும். பாருங்க, எங்கிட்ட 2 கன்னி பெண்கள், புருஷரை அறியாத பெண்கள் இருக்கிறாங்க, அவங்கள வச்சுக்கோங்க, தேவதூதர்கள் என்ன செஞ்சிருங்க, விட்டுருங்க. இவன் சொல்றான், எங்களுக்கு லேடிஸ்லாம் வேண்டாம். எவ்வளவு கேவலமான ஒரு பட்டணம் பாருங்க. அவங்க தான் எங்களுக்கு வேணும்னு சொல்ற அளவுக்கு பாவம் தலைக்கு ஏறி பித்து பிடிச்சு அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் பைபிள்ல தானே பாஷா நடந்துச்சு, இன்னைக்கு நடக்காம இருக்குன்னு நினைக்காதீங்க. மேலை நாடுகளில் இதை விட கேவலமா நடந்து கொண்டு இருக்கிறது. பாவங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. அவ்வளவு மோசமான ஜனங்கள் இன்றைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். 19வது அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. அழிக்க போகிறோம். ஆம் ஆம், இவங்களுடைய பிரச்சனை அதிகமாகுது. இவனுங்க 2 பேரையும் எப்படியாவது அபியூஸ் பண்ணணும்னு சொல்லி வெளியே துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ 2 தேவதூதர்களும் வெளியே வந்து கையை நீட்டி எல்லாருடைய கண்ணையும் குருடாக்கிட்டாங்க. எல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? கதவை காணும், லோத்த வீடை காணும் சொல்லி தடவி திரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு நிலை. இப்போ சொல்லிட்டாங்க, நாங்க இந்த சோதோம் குமாராவை என்ன செய்ய போகிறோம்? அழிக்க போகிறோம். உனக்கு மருமகனாவது மகளாவது உன் குடும்பத்தில் யாராவது இருந்தா அவங்கள சேஃப்டி பண்ணிக்கோ, கர்த்தர் உனக்கு இரக்கம் செய்கிறார். ஹல்லேலூயா. 19வது அதிகாரம் 16வது வசனம் வாசிப்போம்.
இரக்கத்தினாலே கையையும் கையையும் ஆம் கொண்டு போய் விட்டான். சாயங்கால நேரத்துல மன்னிக்குவோம், விடிய காலம் கிழக்கு வெளுக்கும் போதுனா என்ன அர்த்தம்? சூரியன் என்ன செய்யுது? உதிக்கிற நேரத்துல சொல்லிட்டான், தேவதூதர்கள் சொல்லிட்டாங்க, நீ யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா கூட்டிட்டு தப்பிச்சு போயிரு. உடனே இவன் 2 பெண் பிள்ளைகளுக்கும் பார்த்து வச்சிருந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு போனா அவனுக்கு சிரிக்கிறானுங்க. அதை எப்படி இந்த பட்டணம் அழியும், சும்மா ஜம்முன்னு இருக்குன்னு சொல்லி சிரிக்கிறாங்க. உடனே லோத்து சுதாரிச்சுட்டான், நீ வந்தாவா சரி, மருமகனே வருங்கால மருமகனே கூப்பிட வந்தா நீ என்ன செய்யற சிரிக்கிறன்னு சொல்லிட்டு விட்டுட்டு இவங்க வந்து ஒவ்வொன்றா தடவிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ சீப்பங்க, பவுடருங்க, டப்பாவங்க, ஆசாசியா வாங்கின செவப்பு ட்ரெஸ்ஸுங்கன்னு சொல்லி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, தாமதித்து கொண்டிருக்கிறார்கள். தேவதூதர்கள் இரக்கத்தினாலே கையை பிடிச்சு என்ன செஞ்சிட்டாங்க, பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். இரக்கத்தினால் லோத்தும் மனைவியும் 2 பிள்ளைகளும் அந்த அழிக்கப்பட போகிற பட்டணத்திலிருந்து காப்பாற்றப்பட்டு வெளியே கொண்டு போய் விடப்பட்டார்கள். ஹல்லேலூயா. யார் யாரெல்லாம் காப்பாற்றப்பட்டா? லோத்து, மனைவி, பிள்ளைகள். இதுவரைக்கும் இதுல ஒரு இன்டர்வல் விடுவோம். இன்டர்வல் எந்திரிச்சு ஓடிடாதீங்க. ஒரு இன்டர்வல், நம்ம மெசேஜுக்கு ஒரு சென்டர் பாயிண்ட். இதுவரைக்கும் என்ன நடக்குதுன்னா, பாவம் பெருகின இடத்திலே லோத்து மேல கிருபை என்ன செஞ்சிருச்சு, பெருகிருச்சு. அவன் ஒருத்தனுக்கு மாத்திரம் ஏசப்பாவுடைய கிருபை பெருகுது. பட்டணம் முழுவதும் பாவம். லோத்தை மாத்திரம் ஃபேமிலியா கையை பிடிச்சு தேவதூதர்கள் என்ன செஞ்சுட்டாங்க, வெளியே. பாருங்க எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம். உலகமே அழிய போகுது, ஏசப்பா உங்களை மட்டும் காப்பாற்றி உட்கார வச்சுட்டா எப்படி இருக்கும்? நல்லாவே இருக்காது பாஸ்டர். உலகம் அழிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேன்? கடவுள் கூட இருக்காருமா. கடவுளே கூட இருப்பார். ஹரிஸ் பார்க்காம KFC சிக்கன் இருக்காதா பாஸ்டர், பரோட்டா இருக்காதான்னு மகாராஜா பார்த்துக்கிட்டு இருக்கான். கடவுளே கூட இருப்பார். ஹல்லேலூயா. தேசம் முழுவதும் அழிக்கப்பட போகிறது. இவங்க குடும்பத்தை மாத்திரம் கையை பிடிச்சு வெளியே கொண்டு வந்துட்டார். எல்லாரும் சொல்லுங்க, பாவம் பெருகின இடத்திலே கிருபை பெருகிற்று. ஆமென். இரண்டாவது பார்ட்டுக்கு வரப்போகிறோம். செகண்ட் ஸ்டேஜ். இரண்டாவது பார்ட் என்னது? கிருபையை போக்கடிக்கிறார்கள், கிருபையை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. என்ன நடக்குது? 19:17 வாசிப்போம். 19:17. விட்ட பின்பு அவர், உயிர் வேணும்னா இங்கிருந்து ஓடிப்போ. எல்லாரும் சொல்லுங்க, பின்னிட்டு பாராதே. அடுத்து வாசிங்க. ஓடிப்போ. 3 அட்வைஸை தேவதூதர்கள் கொடுக்குறாங்க. பின்னிட்டு திரும்பி பார்க்காதே, சமபூமியில் நில்லாதே, மலைக்கு ஓடிப்போ. எல்லாரும் கூட சேர்ந்து சொல்லுங்க, பின்னிட்டு திரும்பி பார்க்காதே, சமபூமியில் நில்லாதே, மலைக்கு ஓடிப்போ. பின்னிட்டு திரும்பி பார்க்கறதுனா என்னது? மிகவும் அருமையான பதில். ஓல்டு லைஃப், பழைய வாழ்க்கையை பின்னிட்டு திரும்பி பார்க்க கூடாது. ஓல்டு மெமரிஸ், எல்லாருடைய மெமரிஸுமே இன்பமாக இருக்குமா? கிடையாது. நம்ம மெமரிஸை எடுத்து பார்த்தா கண்டராவியாக தான் இருக்கும். திரும்பி பார்க்கக்கூடாது. அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் கிருபையை போக்கடிக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களை ஓல்டு நபர், சில பர்சன்ஸ், சில நபர்களை ஆண்டவர் உங்களை விட்டு பிரிச்சிருப்பார். ஆண்டவர் சொல்லுகிறார், பின்னிட்டு திரும்பி பார்க்காதே. சில லைஃப்ல இருந்து உங்களை கையை பிடிச்சு வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு, திருப்பி பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. உன்னை ஆண்டவர் எதிலிருந்து கிருபையாய் காப்பாற்றினாரோ மீண்டும் அதை திரும்பி பார்க்காதே. ஆமென். நாய் தான் கக்கினதை தின்னுகிறது போல மூடனும் தன்னுடைய மூடத்தனத்துக்கு திருப்பி என்ன செய்யறானாம்? பைபிள் சொல்லுது, பழைய விஷயத்துக்கே திருப்பி போனோம்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒரு முட்டாள், நாம் ஒரு முட்டாள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. கிருபையா பழைய லைஃப்ல இருந்து காப்பாத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. கிருபையா பழைய நினைவுகள்ல இருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு. பழைய இமேஜினேஷன்ல உட்கார்ந்து இருக்க கூடாது. பழைய சண்டையே நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. பழைய நபர்களே நினைத்து கொண்டு இருக்க கூடாது. யாரிடம் இருந்து காப்பாற்றி வெளியே கொண்டு வந்தாரோ திருப்பி சோதோம பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ரெண்டாவது, சமபூமியில் நில்லாதே. மூவ் அவே ஃப்ரம் கம்ஃபர்ட் ஜோன். சில நேரத்தில் நம்ம ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருப்போம், எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இருப்போம். நல்லா கவனிங்க, நீங்கள் பிரச்சனை இல்லாமல் இருக்கீங்கன்னா அங்கே சம்திங் ராங். கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கலாம், ஆனால் அது தேவ சித்தமாக இருக்காது. நல்ல ஜம்முன்னு இருக்கு, இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படி அல்ல, அது கம்ஃபர்ட் ஜோன். அதில் சமபூமியில் என்ன செய்யாதே, நில்லாதே.
சமபூமினா உங்களுக்கு தெரியும். இஸ்ரவேல் தேசத்துல சமபூமியை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம ஊர்ல சமபூமினா பார்க்குற இடத்துலாம் சமபூமி தான். இங்கிட்டு போனீங்கன்னா மலைப்பட்டி பக்கம் தான் ஒரு மலை இருக்கு. அப்புறம் அங்கங்கே சின்ன சின்ன மேடு என்ன செய்யும். இஸ்ரவேல் தேசத்துல சுத்தி சுத்தி மலை தான். அங்க நேராலாம் ஆடு மேய்ச்சிட்டு போயிட முடியாது, காரை ஓட்டிட்டு போயிட முடியாது. எல்லா பக்கமும் பாலைவனம். ஆண்டவர் சொல்லுகிறார், மூவ் அவே ஃப்ரம் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். பரவாயில்லாம லைஃப் போய்கிட்டு இருக்குப்பா. ஆண்டவர் சொல்லுகிறார், கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்காதே. ஆமேன். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் வாட்டுக்கு இருக்கேன். காலையில் ஒரு பேருக்கு ஒரு சின்ன ஜெபம் பண்ணுறேன், ஒரு சின்ன அதிகாரம் படிக்கிறேன், நான் பாட்டுக்கு வேலைக்கு போகிறேன் வருகிறேன், நான் பாட்டுக்கு என் தொழிலை செய்கிறேன் வருகிறேன், கம்ஃபர்ட்டாக இருக்கேன், சாப்பிட்றேன் தூங்குறேன். இல்லை, ஆண்டவர் சொல்லுகிறார், சமபூமியில் நில்லாதே. அப்படி சமபூமியில் நின்னா நீ கிருபையை போக்கடிக்கிறன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. மூணாவது, மலைக்கு ஓடிப்போ. எல்லாரும் சொல்லுங்க, மலைக்கு ஓடிப்போ. ஒபே டு காட்ஸ் அட்வைஸ் அல்லது காட்ஸ் பீப்புள்ஸ் அட்வைஸ். கர்த்தருடைய ஆலோசனை கேட்கணும், அல்லது கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லுகிற ஆலோசனை என்ன செய்யணும், கேட்கணும். ஆண்டவர் சில நேரத்தில் நேரடியாக உங்களோட பேசுவார். நீங்கள் ஜெபிக்கும் போது, பைபிள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார், ஸ்பார்க் அடித்த மாதிரி துல்லியமாக தூக்கிடுவார், பேசுவார். சில நேரங்களில் நம்ம ஆண்டவர்கிட்ட அவைலபிளாக இல்லைன்னா ஆண்டவருடைய ஆட்கள் மூலமாக பேசுவார். ஏன் கழுத மூலமாக கூட பேசுவார். நீங்கள் அவைலபிளாக இல்லைன்னா யார் மூலமாவது என்ன செய்வார், பேசுவார். கழுது மூலமாகவே பேசுகிறாரு, என் மூலமாக பேச மாட்டாரா? பாஸ்டர் மூலமாக நிச்சயம் என்ன செய்வார், பேசுவார். டிவியில் ஒரு ஊழியக்காரங்க செய்தியை கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, ஃபோனில் கேட்குறீங்கன்னா, அவர் மூலமாக ஆண்டவர் பேசுவார். நீங்கள் அவைலபிளாக இல்லைன்னா, நீங்கள் ஆண்டவருக்கு தனியாக நேரம் கொடுக்கலன்னா ஆண்டவர் எப்படியாகிலும் பேசி விடுவார். பஸ்ஸில் போயிட்டு இருப்பீங்க, ஒரு கார் போகும், அந்த கார் பின்னாடி இருக்கிற வசனத்தின் மூலமாக கூட பேசிடுவார். ஆமேன். நடந்து போயிட்டு இருப்பீங்க, ஒரு சுவரில் இருக்கிற ஒரு வசனத்தின் மூலமாக கூட ஆண்டவர் பேசிடுவார். இந்த மூணையும் நீங்கள் செய்யலைன்னா கிருபையை போக்கடிக்கிறீங்கன்னு அர்த்தம். என்ன செய்கிறீங்க, ஓல்டு லைஃப், ஓல்டு மெமரிஸ், பின்னிட்டு திரும்பி பார்த்துட்டே இருக்கிறீங்க. பழைய கெட்ட பழக்கத்துக்குள்ளே போகிறது, பழைய கெட்ட நபர்களோடையே சேர்றது. கஷ்டப்பட்டு உங்களை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்தால் திருப்பி அங்கேயே தான் போய் தலையை கொடுப்பேன்னு சொல்லி கசாப்பு கடைக்கு ஆடு போய் நிற்கிற மாதிரியே நிற்கிறது. விடுவானா அவன்? ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு மாடு நடு ரோட்டில் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு கார் வந்து நின்றுச்சு. 4 பேர் திடீர்னு இறங்கினாங்க. அந்த மாடு அப்படியே தூக்கி காருக்குள்ள அமுக்கி வச்சு என்ன செஞ்சுட்டாங்க, கொண்டு போயிட்டாங்க. எனக்கு ஆச்சரியமாயிட்டு, எப்படி அந்த மாடும் உள்ளதான் இருக்கு, இந்த 4 மாடுங்களும் உள்ளதான் இருக்கு. நான் யோசிச்சேன், நம்ம மாடு கிட்ட இருக்கவே பயப்படுறோம், இவன் காருக்குள்ளங்க. நான் வேணா உங்களுக்கு காட்டுறேன், சும்மா கதை விட நினைக்காதீங்க. அமுக்கி வச்சு கொண்டு போயிட்டாங்க. அப்படியே அமுக்கி வச்சு, ஏன் வீட்டில் போய் புல்லு விளக்கு போடவா? அடுத்த நாள் அது தொங்கும், தலைகீழ தொங்கிடும். ஆடு கசாப்பு கடைக்கு போனால் விடுவாங்களா? ஜம்முன்னு என்ன செஞ்சிருவாங்க, போட்டு தள்ளிடுவாங்க. பிசாசை சாதாரணமாக நினைக்காதீங்க. பழைய இதில் இருந்தீங்கன்னா, ஓல்டு மெமரிஸில் இருந்தீங்கன்னா உங்களை வெட்டிடுவான். நீங்கள் தலையை கொடுக்கறதுக்கு சமம். ஓல்டு மெமரிஸ்குள்ளே இருக்கக்கூடாது, ஓல்டு லைஃபுக்குள்ளே இருக்கக்கூடாது, ஓல்டு நபர்களோடு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லு, ஓல்டு இஸ் கோல்டோ. கேளுங்க, கொன்று விடுவார் ஆண்டவர். ஓல்டு இஸ் கோல்டுன்னு என்ன இருந்தாலும் அது ஓல்டு நல்லா இருக்கும்ல. தலை துண்டா போனதுக்கப்புறம் தெரியும். ஆடு சாகும் பொழுது ஒரு சவுண்டு விடும். சின்ன வயசில் நம்ம சபை பிரதிஷ்டை நாளுக்காக வீட்டில் ஒரு ஆடு கெட்டி போட்டிருந்தாங்க. யார் கொடுத்தாங்க ஞாபகம் இல்லை, கெட்டி போட்டிருந்தாங்க. நான் அந்த நாளில் ஆடு கூட நல்லா ஜாலியாக பழகிட்டேன். நல்லா ஆடு கூட விளையாடி, எனக்கு தெரியாது நைட்டு புரோட்டாக்கு அதை போட போகிறாங்கன்னு. ஏதோ ஒரு ஆடு, எப்படியோ ஒரு இதுக்கு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு, நியூ இயர்க்கா கிறிஸ்மஸுக்கான்னு தெரியல, நான் நல்லா ஜாலியாக அந்த ஆடோடு பழகிட்டேன். அந்த ஆடை திடீர்னு என் கண்ணு முன்னாடியே ஒரு வெட்டும் பொழுது ஒரு சவுண்டு வந்துச்சு. ஆடு சாகும்போது ஒரு சவுண்டு வரும் பார்த்துருக்கீங்களா, ஒரு மாதிரி அப்படின்னு என்ன செய்யும். அந்த சத்தம் மாத்திரம் என் காதை விட்டு என்ன செய்யவே இல்லை, போகவே இல்லை. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அந்த கறியை ஒரு பீஸ் கூட என் வாயில் என்ன செய்யலை, வைக்கலை. ஐயோ, என் ஆடை போட்டு தள்ளிட்டாங்களே. அந்த சத்தம், அது 2 பேர் மல்லு கட்டி அதை அறுக்கும் பொழுது நாக்கான வெளியே வந்த உடனே அது என் கண்ணுக்குள்ளேயே இருந்துருச்சு. ஆண்டவுடைய கண்ணில் அப்படி நம்ம மாட்டிடக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. அந்த ஆடா நீங்க மாட்டிடக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். என்ன சொல்றான் பாருங்க, லோத்து 19:18 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க, முடிச்சிருவோம். 19:18. பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, மலைக்கு ஓடிப்போ என்று சொன்னார். அதற்கு லோத்து, அப்படி அல்ல ஆண்டவரே. தலைவன் ஆண்டவருக்கு அட்வைஸ் கொடுக்குறான் பாருங்க. நம்ம ஆளா தான் இருந்திருப்பான். அப்படி அல்ல ஆண்டவரே, நல்லா இருக்கு ஆண்டவரே, ஓல்டு மெமரிஸ் நல்லா இருக்கு ஆண்டவரே, பழைய பழக்க வழக்கங்கள் நல்லா இருக்கு ஆண்டவரே, கம்ஃபர்ட் ஜோன் நல்லா இருக்கு ஆண்டவரே, உங்க வார்த்தையை கேட்காம என் இஷ்டத்துக்கு திரியிறது. நோ, அப்படி அல்ல ஆண்டவரேன்னு சொன்னோன்னா
கசாப்பு கடை ஞாபகம் வர வேண்டும் உங்களுக்கு. ஆமேன். அப்படி அல்ல. ஆண்டவரே, கடவுளுக்கு அட்வைஸ் கொடுக்க நாம் எம்மாத்திரம் அப்படி கொடுக்கவே கூடாது. ஏசப்பா சொன்னா கீழ்ப்படிஞ்சிடணும். ஹல்லேலூயா. கிருபையை போக்கடிக்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. ஆமேன். ஆண்டவர் சொன்னார் மலைக்கு ஓடிப்போ. இவன் சொல்றான், ஆண்டவரே மலைக்கு போனா நான் செத்துருவேன். எங்க ஆண்டவருக்கு தெரியாதாங்க? ஆண்டவர் பேசும்போது அவர் சர்வ ஞானிங்க. அவர் ஒரு ஞானத்தோட பேசுவார். இவன் சொல்றான் பாருங்க 19, உமது கண்ணில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். பாருங்க, இவனுடைய ஓன் இமேஜினேஷன். இன்னைக்கு அநேகருடைய வாக்குத்தத்தம் செயல்படாமல் இருப்பதற்கு காரணம் நம்முடைய ஓன் நெகட்டிவ் இமேஜினேஷன். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் அப்படின்ன உடனே நம்ம அக்காவா ஐயாவா நினைக்கிறாங்க. எங்க முடிய பாஸ்டர் மாங்குன்னு கத்தி பிரசங்கம் பண்ணும் பொழுது அங்க ஒரு பேய் உள்ள இருந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்பாத நம்பாத நம்பாத. ஏசு உன்னை ரட்சிக்க போகிறார். ரட்சிக்க மாட்டார், ரட்சிக்க மாட்டார், ரட்சிக்க மாட்டார். ஏசு அற்புதம் செய்ய போகிறார். உனக்கு செய்யவே மாட்டார்ல அப்படின்னு பிசாசு என்ன செய்வான்? உள்ள என்ன பண்ணுவான்? சொல்லுவான், மகளே உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். பிசாசு டக்குன்னு உங்க புருஷனை கண்ணு முன்னாடி கொண்டு வந்துருவான். உங்க பிள்ளைகளை கொண்டு வந்துருவான். உங்க பிரச்சனையை கொண்டு வந்துருவான். வேலை பார்க்குற ஸ்தலத்தை கொண்டு வந்துருவான். அப்படிலாம் யோசிக்க வைப்பான். ஓன் நெகட்டிவ் இமேஜினேஷன். பக்கத்தில் சொல்லுங்க, ரொம்ப திங்க் பண்ணாத. சொல்லுங்க, ரொம்ப ரொம்ப என்ன செய்யக்கூடாது? திங்க் பண்ணக்கூடாது. அதாவது அப்போ நான் ஒரு பப்பரப்பையான்னு படுத்து கிடக்கவா பாஸ்டர்? இல்லை, பாசிட்டிவ் விதத்தில் நல்லா திங்க் பண்ணலாம். அதுக்கு தான் ஆண்டவர் மூளையை கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் ஒழுங்கின்மை வெறுமையான பூமியை எப்படி மாற்றலான்னு சொல்லி நல்லா திங்க் பண்ணி தான் பூமியை உருவாக்கினார். பாசிட்டிவாக நல்லா திங்க் பண்ணணும். நெகட்டிவாக ரொம்ப திங்க் பண்ணவே கூடாது. கிருபையை போக்கடிக்கவே கூடாது. ஆமேன். நம்ம எந்த டீமில் இருக்கோம்? ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்குமா, செகண்ட் ஹாஃபில் இருக்குமா? கிருபையை அனுபவித்து வெளியே வருகிற இடத்துல இருக்குமா, அல்லது இல்லாண்டவரே அப்படி அல்ல ஆண்டவரேங்கிற லிஸ்ட்டில் நாம் இருக்கிறோமா? இந்த வாக்குத்தத்த செய்தியில் கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம் ஆண்டவர் நம்ம இடத்துல பேசுகிறார். நீ கிருபையை அனுபவிக்கிறவனாக இருக்கணும். பாவ பழக்க வழக்கத்திலிருந்து வெளியே நான் உன்னை பிடிச்சு கொண்டு வந்திருக்கிறேன். பழைய லைஃப்ல இருந்து இப்போ ஒரு புது ஹோப் கொடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். திருப்பி கெட்ட சிந்தனைக்கு போயிடாதே. ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம லைஃப்ல எத்தனை அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஏறணும் இறங்கணும், ஏறணும் இறங்கணும். படுத்தே விட்டான் ஐயா அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சிட்டோம்? சில நேரங்களில் படுத்துட்டோம். ஆனால் ஆண்டவர் கிருபையா சோதோமில் இருந்து காப்பாற்றி வெளியே என்ன செஞ்சிருக்கிறாரு? திருப்பி படுக்க வேண்டாம். ஆமென். திருப்பி அகல பாதாளத்துக்குள்ளே போக வேண்டாம். திருப்பி நம்ம சாகிற அளவுக்கு போக வேண்டாம். நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்க. அப்புறம் இவன் லைஃப்பில் நடந்தது இல்லாமல் இன்னும் ரொம்ப மோசம். இவனோட லைஃபே சிதைந்து போய் விட்டது. ஆண்டவர் சொன்னார் மலைக்கு ஓடிப்போ. இவன் சொன்னா இவன் ஓன் சாய்ஸ், ஓன் இமேஜினேஷனில் போனா சிதைந்து போனது இவன் லைஃப். இவனுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். 2 பிள்ளைகளுமே கர்த்தருக்கு அருவருப்பான பிள்ளைகளாக மாறிவிட்டார்கள். ஆண்டவர் சொன்னார் 2 பிள்ளை, ஒரு பிள்ளை பேரு மோவாபு, இன்னொரு பிள்ளை பேரு அம்னோன். மோவாப் புத்திரர்களும் அம்னோன் புத்திரர்களும் எக்காலத்திலும் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். ஏன்? இவனுடைய ஓன் நெகட்டிவ் இமேஜினேஷன் இவன் தலைமுறையே கொண்டு போட்டுருச்சு. ஹல்லேலூயா. உங்களுடைய ஓன் நெகட்டிவ் இமேஜினேஷன் உங்களை சிதைச்சிரும். அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. பாசிட்டிவா கர்த்தருக்குள் இமேஜின் பண்ணுங்க. நீங்க கிருபையை போக்கடிக்க மாட்டீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப வாசிங்க சங்கீதம் 103:4. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நான் கிருபையை அனுபவிக்கிற கூட்டம். சொல்லுங்க, நான் போக்கடிக்கிற கூட்டமா? யாராவது கூட்டத்தில் நாம் கிருபையை அனுபவிக்கிற கூட்டம். போக்கடிக்கிறவர்கள் நாம் அல்ல. அப்போ ஏன் பாஸ்டர் பிரசங்கம் எங்களுக்கு பண்ணீங்க? புரிஞ்சவன் பொழைச்சான். நாம் கிருபையை போக்கடிக்கிற கூட்டம் அல்ல, கிருபையை அனுபவிக்கிற கூட்டம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் என்னோடு பேசினார் சொல்றவங்க சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் இந்த மாதத்தில் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நம்மை முடிசூட்டுவாராக. லோத்தை போல அல்லாமல் ஆபிரகாமை போல நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நல்ல தகப்பனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம். அப்பா, நீர் எங்கள் மேலே எவ்வளவு அன்பாக இருக்கிறீர், எவ்வளவு பாசமுள்ள தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காகத்தான் எங்களோடு நீங்கள் பேசி கொண்டு இருக்கிறீங்கப்பா. நாங்கள் கிருபையை போக்கடிக்கிறவர்களுடைய கூட்டத்தில் இருந்து விடாததற்கு ஆண்டவரே அப்பா, எங்களை அந்த லைனில் நாங்கள் போய்விடாமல் இருப்பதற்கு கர்த்தர் எங்களை இப்பொழுதே சரி செய்யுங்க.
எங்களை சீர்படுத்துறீங்க. நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஆபிரகாமை போல கிருபையை அனுபவிக்கிற கூட்டத்தாரா இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் மேல நீங்க வைத்த கிருபை பெரியது ஆண்டவரே. அந்த கிருபை எங்களை வளைந்து கொள்ளட்டும். இந்த மாதத்திற்கு கர்த்தர் எங்களை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்ட போகிறபடியால் என்று செலுத்துகிறோம். இந்த அற்புதமான வாக்குத்தத்தத்தை நாங்கள் பெறாதபடிக்கு, பிசாசு எங்களை வஞ்சித்து போட்டு விடாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தர் எங்களை கிருபையாய் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் லோத்த போல கெட்டு போய் விடாதபடிக்கு, தலைமுறையையே இழந்து விடாதபடிக்கு கர்த்தர் எங்களுடைய கால்களுக்கு வேலிகளை வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாதுகாப்பு வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் தவறான பாதையில சென்று விடாதபடிக்கு கர்த்தர் வேலை அடைத்து எங்களை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்க குடும்பத்துக்கு காவல் வைங்க, எங்க பிள்ளைகளுக்கு காவல் வைங்க, எங்களுடைய கணவனுக்கு காவல் வைங்க, மனைவிக்கு காவல் வைங்க ஆண்டவரே. நாங்க அப்பா லோத்த போல எங்க சுய இஷ்டத்துல தவறான வழியில போய்விடாதபடி கிருபையை அனுபவிக்கிறவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. எங்க குடும்பத்தை அப்படியே மாற்றுங்கப்பா. பாதுகாப்பு உண்டாகட்டும், எங்க குடும்பத்துல பாதுகாப்பு உண்டாகட்டும், எங்க சபையில பாதுகாப்பு உண்டாகட்டும். ஆபிரகாமின் சந்ததி ஆண்டவரே, நாங்கள் லோத்தின் சந்ததி அல்ல, ஆபிரகாமின் சந்ததியாய் கிருபையை அனுபவிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும். நீங்க அப்படியே எங்களை முடிசூட்ட போகிறபடியால் என்று செலுத்துகிறோம். எங்களை உங்களுடைய கிருபையினால வளைந்து கொள்ள போகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்ட ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சகல நாட்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நம்மை முடிசூட்டுவாராக. God bless you. God bless you.